السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று புனிதமான ரமதான் ஷரீஃப் ஹிஜ்ரி 1447 4ஆம் நாள். நான் இப்போது மேலே ஓதிய அந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு செய்தி அது. ஏற்கனவே பிற 2இல் சையதுனா உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் சொன்ன அந்த செய்தியினுடைய தொடராக கூட இந்த செய்தி அமையும். நாம் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், அல்லாஹுவின் மீது நம்முடைய அன்பு அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் உண்மையில் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அல்லாஹுவினுடைய நேசம் உங்களுடைய கல்பில் வர வேண்டும். அல்லாஹு உங்களை சோதிக்கும் போது அவன் நமக்கு நல்லதை தருவதற்காகத்தான் சோதிக்கிறான். நம்முடைய ஈமானை அவன் சோதித்து பார்க்கிறான் என்ற உறுதியோடு அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய பிரியமும் பாசமும் அதிகரிக்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய மகத்தான வெற்றியாக அமையும். அந்த தௌஃபீக்கை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா. நீ மரணித்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பாய், அதை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன் அதை கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு வரலாறு, ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த நிகழ்வை அந்த இமாம்கள் அந்த ஆயத்திற்கு கீழே விளக்கி சொல்லும் பொழுதுதான், ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கு விளங்க வரும். போற போக்கில் நாம ஒரு விஷயத்தை விளங்கிட முடியாது. குரானை விளங்குவதற்கு என்றே ஒரு இல்மு தேவை. குரானை விளங்குவதற்கு என்றே ஒரு இல்மு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, இது ஏன் அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க? அல்லாஹ்வே, நீ எப்படி கைஃப துஹியில் மௌத்தா, மௌத்தானவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குவா, அதை எனக்கு காமி. காமின்னு கேட்குறாங்க. அரினி, எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க.
அப்ப அல்லாஹ் கேட்டான், அவலம் தூமின், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்படிலாம் இல்லை. கால பலா, நீ அனைத்தின் மீது ஆற்றல் பெற்றவன் தான், சக்தி உடையவன். ஆனா எத்தமா என்ன கல்வி, என்னுடைய கல்வி சாந்தி அடைவதற்காக ஒரு செய்தியை நாம கேட்கிறோம், அதற்கும் அந்த நிகழ்வை நாம் கண்ணால் பார்க்கிறோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு நண்பர் ஒரு செய்தியை சொல்றார், இப்படி இப்படின்னு நடந்தது அப்படின்னு சொல்வதற்கும் அந்த நிகழ்வை நாமே நேரடியாக பார்த்ததுக்கு இடையில வித்தியாசம் இருக்குதுல்ல. அப்போ கண்ணால் கண்டு அதை உறுதிப்படுத்துவது என்பது மிக மேலானது. எனவே அந்த அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன் ரப்பே என்று சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடற்கரை ஓரமா நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த கடற்கரையை ஒட்டி அதனுடைய அலைகள்லாம் பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு மிருகம் செத்து கிடக்குது. அந்த மிருகம் செத்து கிடக்கக்கூடிய மிருகத்தை வேற சில மிருகங்கள் சாப்பிடுது. அங்க நாயோ நரியோ எதை சாப்பிட்டுக்கிட்டு போகுது. அந்த அலையோடு வரக்கூடிய மீன்கள் கூட அதை கடிச்சிட்டு அந்த அலையோட போகுது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்து இப்ப இந்த செத்து கிடக்கக்கூடிய இந்த மிருகத்தினுடைய ஒரு பகுதி பல மிருகங்கள், பூமியிலே வாழக்கூடிய மிருகங்களுடைய வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இன்னும் சில இந்த கடல்களிலே வாழக்கூடிய மீன்களுடைய வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இது அல்லாஹ் எப்படி உயிராக்குவான்? யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா நீங்க பாருங்க. சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, சையதுனா அபான் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி. இந்த அபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எங்க அத்தா சொன்னாங்க. யாரு? அபான் ரலியல்லாஹு தஆலா சஹாபி. அவங்க எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டா, இந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபான் ரலியல்லாஹு, ரெண்டு பேர் சஹாபி தானே, ரெண்டு சஹாபி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் தோழர்கள். இந்த இக்ரிமா யார் அப்படின்னு கேட்டா ரொம்ப நமக்கு நல்ல தெரிஞ்ச ஆளுதான். அந்த சஹாபியில அபூ ஜஹில் இருந்தால அவங்க மகன் தான். அபூ ஜஹிலுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா சஹாபி. அபூ ஜஹில் ஃபிரௌன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எதிர்த்து நின்றவன், பத்ர்ல செத்து போனவன், கொடுமையானவன், பொல்லாதவன். அவனுடைய மகன் இஸ்லாத்தை அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இது மட்டுமல்ல, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய இன்ஜினியர், ரொம்ப பெரிய அறிவாற்றல் மிக்க இன்ஜினியர். இந்த உம்ராவுக்கு போறவங்க நீங்க வேணுமானா சில பேரை தாயிஃபுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி நீங்க ஒருவேளை தாயிஃபுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் கிடைத்தால் சத்து இக்ரிமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தாயிஃப்ல அதை பார்க்கணும் கண்டிப்பாக. சஹாபிகளை லேசா கணக்கு விட்டுற கூடாது. சத்து இக்ரிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்ரிமாவுடைய டேம். அந்த காலத்திலேயே மலைக்கு மேல, தாயிஃபினுடைய மலைக்கு மேல ஒரு பெரிய டேம் அவங்க கட்டினாங்க. தண்ணியை மக்காவுக்கு வர்றதுக்கு, மதீனா மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் போறதுக்கு. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கடந்து சஹாபியினுடைய காலம், அவங்க ஒரு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு டேம் கட்டிருக்கிறாங்க. அந்த டேம் இன்னைக்கும் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல ஒரு பாலம் கட்டப்பட்டது. ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. எங்க ஊருக்கு பக்கத்துல ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல பிரிட்டிஷ்காரன் காலத்துல உள்ள அந்த தாமிரபரணி ஓடுது. அப்ப தூத்துக்குடிக்கெல்லாம் வர்றதா இருந்தா அதான் அந்த பாலத்தை கடந்தாதான் வர முடியும். தாமிரபரணியை கடந்தாதான் தூத்துக்குடிக்கு வர முடியும். அப்ப அந்த பாலம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல கீழே இருக்குது. வெள்ளம் வந்தா அந்த பாலத்துக்கு மேல தண்ணி வந்துடும். இப்போ ஒரு காலத்துல அது ரொம்ப பள்ளமா இருந்திருக்கும். இனி மணல் ஏறி 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 அது ஒன்று இதாயிடுச்சு. இனி பாலம் ரொம்ப பள்ளமாயிடுச்சு. எனவே ஒரு புதிய பாலம் கட்டணும் அப்படின்ட்டு பிரிட்டிஷ்காரன் கட்டி அது 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷத்தை தாண்டிடுச்சு அந்த பாலம். இப்ப புதுசாக
ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு பாலம் கட்டப்பட்டது. சமீபத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களாம். தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே 90 வருட காலங்களில் இல்லாத மழை, ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்தது அந்த பகுதியில். குறிப்பாக எங்க ஊரையே அது என்ன செஞ்சது, எல்லா காயல்பட்டினத்தில் இவ்வளவு பெரும் மழை அப்படின்ட்டு ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு எங்க ஊர். இதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த பாலம் இருக்க புதிய பாலம் இப்படி கீழே இறங்கிடுச்சு கொஞ்சம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் வாகனம் போவையில்லை. அது நடந்து 3 வருஷம் ஆச்சு. இன்னும் அதுல என்ன செய்யல, வாகனம் போவையில்லை. இப்பதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு 7 வருடங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாத பாலங்கள். செய்தனா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய காலம் எவ்வளவு, 1400 வருஷத்தை தொட்டுடுச்சு. இன்னைக்கு அந்த டேமை நீங்க போய் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆனா பெருசா தண்ணி இல்லை. இப்போ அரசு அதை சரியாக பயன்படுத்த இல்லை. பயன்படுத்தினா பெரிய பாக்கியம் இருக்கும். சரி, அது வேற விதமா செய்யறாங்க. இன்னைக்கு கடல் தண்ணீரை நல்ல நீரை ஆக்குறதுனால தண்ணி தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழல் அங்க என்ன செஞ்சிருச்சு, சவுதியில உருவாயிடுச்சு. ஆனா அந்த டேமை நீங்க போய் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு அழகா கட்டி இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த காலத்திலேயே இந்த டெக்னாலஜி எப்படி வந்தது? டெக்னாலஜி பத்தி சிந்திக்காத ஒரு காலத்துல எந்த மாதிரி கட்டி இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். சரி, இந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இவன் அபூஜஹலுடைய மகனார். இந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபான் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் ஒரு கடற்கரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடற்கரையில உட்கார்ந்து இருக்கும் போது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரொம்ப பெரிய அறிவாளி. அவங்க சொல்றாங்க, அபான், இந்த கடல்ல போகும்போது படகுலையே எதை போகும்போது ஒருத்தன் விழுந்து மூழ்கிட்டான்னு வைங்க, கீழே விழுந்துட்டான், கடல்ல விழுந்துட்டான். விழுந்தா அதுல இருக்கக்கூடிய மீன்கள் இருக்குது, சுறா போன்ற மீன்கள்லாம் என்ன செய்யும், கட்டிக்கும், கட்டிச்சு கொதறிடும். 100 கணக்கான மீன்கள் அவனை என்ன செஞ்சிடும், சாப்பிட்ரும். அப்படி சாப்பிட்டா சதையை எல்லாம் தின்னு முடிச்சிடும். ஆனா எலும்பு சாப்பிடாது. மீன் எலும்பு சாப்பிடாது, சதையை மாத்திரம் தின்னும். நம்மளே மக்கள் இருக்கிறாங்கல்ல, நல்ல துண்டு கறியை பார்த்து மட்டும் சாப்பிடுவாங்க, எலும்பு வச்சிருவாங்க, எலும்பு இருக்கக்கூடிய கடையை தொட மாட்டாங்க. அப்ப அதை அந்த மீன் அப்படித்தான் நல்ல சதை சாப்பிட்டுட்டு அந்த எலும்பை விட்டுரும். இந்த எலும்புகள் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த எலும்புகளை அப்படியே அந்த அலைகள் கொண்டு கரையில ஒதுக்கிடும். கரையில ஒதுக்கிடும். அப்படி கரையில ஒதுக்கியதற்கு பிறகு அது அப்படியே காஞ்சி அப்படியே இதாயிடும், ஒரு பஸ்பம் ஆயிடும். இந்த எலும்புகள் காய்ந்து பஸ்பமாகி விட்டால் அதை ஒட்டகம் சாப்பிடும். அதை என்ன செய்யும், ஒட்டகங்கள் சாப்பிடும். ஒட்டகங்கள் சாப்பிட்டது போக மீதி உள்ளதை எல்லாம் காற்று அடிச்சுக்கிட்டு போயிடும். காத்துல அப்படி கலந்து போயிடும். அப்படி காத்துல பறந்து அது துகளா இருக்கும், அப்படியே காத்துல போயிடும். இந்த ஒட்டகத்தில் சாப்பிட்ட அந்த எலும்புகள் அது என்ன செய்யுது, மலமாக விட்டையாக அது வெளியில விழுது. எவ்வளவு பெரிய தூர சிந்தனைங்கிறது நீங்க பார்க்கணும். அது விட்டையாக விழுகிறது. அப்படி விழுந்ததற்கு பிறகு அதை என்ன செய்வாங்க, சில பேர் எரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, சாணத்தை எரிக்கிறது. அதை என்ன செய்வாங்க, சில சமயங்களில் சமைப்பதற்காக அதை எரிபொருளாக அந்த விட்டைகளை பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடியவைகள் புகைகளாக அது என்ன செய்யுது, வெளியில போயிடுது. இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய இறைச்சிகள்லாம் 100 கணக்கான அல்லது 1000 கணக்கான மீன்களுடைய வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. எலும்பு வெளியே வருது. அதை ஒட்டகங்கள், எத்தனையோ ஒட்டகங்கள் சாப்பிடுது. அது காஞ்சி போனதற்கு பிறகு அதை சாப்பிடுது. அது விட்டையாக வெளியாகுது. அதை எரிக்கப்படுது. எரிக்கப்பட்டு அது புகையாக மாறுது. இப்போ கியாமத்து வருது. அப்படி கியாமத்து வந்த பொழுது ஃபைதாகும் கியாமி யன்துரூன், அல்லாஹ் சொல்றான், எலும்புங்கடா அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிளம்பிடுவான். இது ஆச்சரியமா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு தூரம் சிந்திக்கிறாங்க இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா. ஒரு மனிதனுடைய உடல் எங்கெல்லாம் போயிருக்கிறது, எத்தனை மீன்களுடைய வயிற்றில், எத்தனை மிருகங்களுடைய வயிற்றில், எத்தனை காற்றோடு கலந்து எப்படியெல்லாம் அது ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவைகளை உருவாக்குறது என்று ஒரு பொருள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கட்டியில கலத்திட்டோன்னு வைங்க, ஒரு வீர வேலை பார்க்குறோம், கட்டியில கலத்தினோம்,
வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு பக்கத்து வீட்டில் கேட்குறான், எல்லாத்தையும் வைக்க இயலாது, நீங்கள் வந்து அந்த கால்களை மட்டும் இங்கே வைங்க அப்படிங்கிறான். கொண்டியை மட்டும் அங்கே வைங்கிறான். ஒரு வீட்டில் கொண்டியை வச்சிருக்குது, ஒரு வீட்டில் காலை வச்சிருக்குது, ஒரு வீட்டில் தட்டை வச்சிருக்குது, ஏதோ ஒரு 4-5 வீட்டில் வச்சாச்சு. இப்போ திருப்பி அந்த கட்டிலை செய்கிறதாக இருந்தால் என்ன பாடுபடும்? ஒவ்வொரு வீட்லேயும் போய் வாங்கி அவங்க பூட்டிட்டு போயிட்டாங்க, 4 நாள் கழிச்சு வருவாங்களாம். எல்லாருக்கும் இல்லையா? அதை செய்ய காட்டியும் பார்த்தா ஒரு நட்டை காணும். ஒரு நட்டை காணோம்னா தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன பாடுபடும்? ஒரு கட்டிலை இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து, பெருசா எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கு, அதை செய்யறதுக்கு இந்த பாடுபடுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உடல் இப்படியெல்லாம் பிரிந்து 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 சிலது மண்ணோடு ஒக்கி போயிடுச்சு. அந்த எலும்பு இருக்குல்ல, ஒட்டகம் சாப்பிடுறது இல்லையா, அதுல சிலது அப்படியே மண்ணோட கலந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே இணைத்துக்கும் நீ எழுந்திரு என்று அல்லாஹ் சொன்னா எழுந்திருது. எவ்வளவு பெரிய ஆற்றல்ங்கிறத நீங்க யோசிங்க. இது சாத்தியமானதா மனிதர்களால்? எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களாலும் சாத்தியமானதா? சாத்தியமானது இல்லை. எனவேதான் இப்ப இதையெல்லாம் உணர்ந்த சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, நீ மரணித்தவர்களை எப்படி உயிராக்குவாய் என்பதை எனக்கு காண்பி அப்படின்னு கேட்கிறான். நான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறான். நான் அதை பார்க்கணும் ரப்பே அப்படிங்கிறான். இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹலீலுல்லா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறான். இறைவனுடைய நண்பன் அப்படின்னு பட்டத்தை கொடுக்குறான். மலக்குமார்கள்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அவன் சமது, இணை துணை இல்லாதவன், மனைவி மக்கள் இல்லாதவன், தாய் தந்தையர்கள் இல்லாதவன், யாரும் கிடையாது. அவன் தனித்தவன், வஹத், வாஹித், அஹத். அப்படிப்பட்ட ரப்பு தனக்கு ஒரு நண்பனை தேர்வு செய்கிறானே என்று ஆச்சரியப்பட்டான். அது சம்பந்தமான வரலாறுகள் அழகா இருக்குது, நிறைய செய்திகள் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள்லாம் இருக்கு. நான் அதுக்குள்ள போக இல்லை. இப்ப மலக்குல் மௌத்து கேட்கிறாங்க, யா ரப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ ஹலீலுல்லா, உன்னுடைய நண்பனாக நீ தேர்வு செய்த அந்த செய்தியை நான் போய் அவங்கள்ட்ட சொல்லட்டுமான்னு கேட்கிறான். நான் போய் சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. போய் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நேராக என்ன செஞ்சாங்க, அவங்க நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு பூட்டி இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வீடு பூட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை தானே. மலக்குல் மௌத்துக்கு வீடு பூட்டி இருந்தால் சரி நாளைக்கு வந்துடும் போவாங்களா? அதெல்லாம் நடக்காது. அப்படின்னா எல்லாரும் ஓடி பூட்டி போட்டுருவான். போய் எங்கேயே போய் இப்போ வீடை பூட்டி போனாலும் முடியுமா? நீ என்னத்த ஐனமா தக்கூனும் யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, உறுதியாக எழுப்பப்பட்ட எஃகு கோட்டைக்குள் நீ இருந்தாலும் மௌத்து உன்னை வந்து சேரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒன்றும் செய்ய முடியாது. அது சம்பந்தமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள அழகான நிகழ்வுகள்லாம் இருக்கு. ஆச்சரியம், வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு சொல்றதுக்கு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவன் பூர்ண வீட்டுக்குள்ள வந்தாச்சு, வந்து உட்கார்ந்துருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியில போயிட்டு கதவை திறந்து வந்தா அங்க உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துருக்குது. கோவம் வந்துருச்சு. யாரா நீ, ஏன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற? யாருடைய உத்தரவு கேட்டு உள்ள வந்த? அப்போ அவங்க சொன்னாங்க, அதினலி ரப்பு ஹாதிஹித்தார், இந்த வீட்டினுடைய எஜமான் தான் எனக்கு அனுமதித்தான், உள்ள போ அப்படின்னு அனுமதிச்சான். அப்போ அவங்க விளங்கிட்டாங்க, இதோ மலக்கு போல அல்லாஹ்வை சொல்றான். அப்ப நீங்க மலக்கா? ஆமா. நீங்க யாரு? நான் தான் மலக்குல் மௌத். மலக்குல் மௌத்துனாலே கொஞ்சம் பயம் வருந்தானே செய்யும். என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல விஷயமா தான் வந்தேன். மலக்குல் மௌத்து மூசா நபிட்ட வந்தாங்க. அந்த கதை தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாங்க. உங்க ரூஹ வாங்க வந்திருக்கிறேன்டாங்க. நபிமார்கள்ட்ட மட்டும் முதல்ல அனுமதி கேட்பாங்க. வீட்டுக்குள்ள வர்றதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, உள்ள வந்துருவாங்க. ஆனா நபிமார்களிடத்துல ரூஹ வாங்குவதற்கு அனுமதி, பெர்மிஷன் கேட்பாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு கண்ணியத்தை நபிமார்களுக்கு தன்னுடைய தூதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இது பல இடங்கள்ல ஹதீதுகள்ல அது இடம்பெற்றிருக்குது. வந்து கேட்டாங்க, உங்களுடைய ரூஹ கைப்பற்ற போறேன் அப்படின்னு சொன்னதும் ஓங்கி அடிச்சுட்டாங்க. யார? மலக்குல் மௌத்த மூசா நபி அடிச்சாங்க. நானா சொல்லல, புகாரியில இடம்பெற்ற ஹதீது இது. லத்தமான கன்னத்தில் அடிச்சுட்டாங்க. அடிச்ச அடி கொஞ்சம் உரமான ஆளு, லேசான ஆள் இல்லை, ஆள் புஷ்டியான ஆளு. குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது இல்ல, மூசா அலைஹி, ஒரு அடி கும்மா குத்து கொடுத்தாங்க ஒரு எதிரிய, அங்கனே செத்து போயிட்டான்னு வருது குர்ஆன்ல. அது தனி வரலாறு, கசஸ். அப்ப அவ்வளவு வலிமையான ஆளு மூசா அலைஹிஸ்ஸலாம். அடிச்ச அடியில
மலக்குல் மௌத்துடைய கண்ணு கலண்டு தொங்கிடுச்சு அடிச்சு அடியில. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, மலக்குல் மௌத்துடைய கண்ணை கலண்டுட்டு நேரா போயிட்டாங்க அல்லாட்ட போய், யாரெல்லாம் ஒரு மௌத்த விரும்பாத ஒரு ஆள்கிட்ட என்ன அனுப்பி பாடாப்படுத்திட்டீங்க அப்படின்றாங்க. சரி போங்க, திருப்பி போங்க, ஒரு பெரிய ஆட்டை கொண்டு போங்க, நிறைய முடி உள்ள ஆடு, அதை கொண்டு போங்க, அதுல கை வைக்க சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கை நல்ல பெருசா விசாலமா இருக்கும், அதை வைக்க சொல்லுங்க. சரி வைக்க சொல்லி அந்த கைக்குள்ள எத்தனை முடி அடங்குகிறதோ அத்தனை வருஷம் அவங்க வாழலாம். 10,000 வருஷம், 10,000 முடி உள்ள வந்தா 10,000 வருஷம். அவங்க போனாங்க, திருப்பி கண்ணையெல்லாம் சரி பண்ணிட்டு போறாங்க ஆப்ரேஷன். அப்போ அங்க போயாச்சு. போனா மூசா நபிட்ட சொன்னாங்க, என்ன இப்படி கை வைப்பீங்களா? எதுக்கு? எத்தனை முடிவு இருக்கோ அத்தனை வருஷம் நீங்க வாழலாம். அப்படியா? அப்ப அதுக்கு பிறகு சொல்றதுக்கு பயம், அடுத்த அடி விழுந்துருமே. அதுக்கு பிறகு என்ன, அல்லாஹ் கதர் தான். அப்ப என்ன இப்பவே நீங்க என்ன செஞ்சீங்க, ரூஹ எடுத்துருங்கன்னு சொன்ன அந்த வரலாறுகள் உண்டு. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் மலக்குல் மௌத் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த போது அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்க வந்தீங்க? அல்லாஹ் உங்களை ஹலீலுல்லான்னு என்ன செஞ்சிருக்கிறான், நியமிச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், உங்களை நண்பனா தேர்வு செய்திருக்கிறான். பெரிய விஷயம் இல்லை. ஒரு அமைச்சருடைய நண்பராக இருந்தா நமக்கு எப்படி இருக்கும், இப்படி கலர் தூக்கி விட்டுக்கணுமா இல்லையா? அப்படியே ஊரா பீட்டிக்கிட்டு இருப்போம், வால் போஸ்டரா இருக்கும், அவ்வளவுதான். அப்படிலாம் அவரை போட்டோ போட்டு 2 பேரை போட்டோ போட்டு அல்லாவே தேர்வு செய்யறான் தன்னுடைய நண்பனாக. இல்லை எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அப்ப அந்த மாதிரி சொன்னதும், அப்ப எனக்குள்ள சிறப்பு என்னன்னு கேட்டா, நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். முடிஞ்சது. நண்பன் இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, அல்லாஹ்வுடைய நண்பன். நீங்க எதை கேட்டாலும் தரும். அப்ப மௌத்தானவர்களை உயிராக்குறத கேட்டா தருவான். அதான் கேட்டாங்க, கைஃப துஹீல் மௌத்தா. அப்ப நீங்க நம்ப இல்லையா? நம்புறேன், ஆனா கண்ணால பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால லியத்மா இன்ன கல்வி, என்னுடைய கல்பு நிம்மதி அடையணும். சரி, அப்ப அல்லாஹ் சொன்னா 4 பறவைகளை நீங்க பிடிங்கன்னா, ஹுத் அர்பஅத்தம் மினத் தய்ர், குர்ஆன் ஆயத். அந்த 4 பறவைகளை பிடித்து நீங்க என்ன செய்யணும், அறுத்துருங்க. அறுத்து அதனுடைய இறைச்சியெல்லாம் ஒன்னா கலந்துருங்க. அதனுடைய ரெக்கைகளை நீங்க என்ன செஞ்சிருங்க, தனித்தனியா பிரிச்சிருங்க. அப்படி பிரிச்சுட்டு அவைகளெல்லாம் நீங்க என்ன செய்யணும், சும்மா ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, மலைகள் மீது, அங்க ஒரு மலை அங்க ஒரு மலை, 4 மலைன்னு வருது, 7 மலைன்னு ஹதீதுகள்ல வருது, வரலாறுகள்ல. மொத்தத்துல மலைகள், பல மலைகள்ல கொண்டு அதுல கலந்து அந்த 4 பறவைகளினுடைய அந்த இறைச்சிகளை கலந்து அதில் நீங்க என்ன செஞ்சிருங்க, ஒவ்வொரு மலைகளையும் நீங்க வச்சிருங்க. வைத்துட்டு நீங்க ஒரு மலையில நின்று கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அந்த பறவையை கூப்பிடுங்க. அது ஏத்தீனக சஅயா, அது எப்படி ஒன்று சேருதுன்னு நீங்க அங்கனேருந்து கண்ணா பார்க்கலாம். பார்த்து உங்க பக்கத்துல அது வரும், உங்களை நோக்கி அது என்ன செய்யும், வரும். நீங்க அந்த மாதிரி செய்யுங்க என்று சொன்னதும் அவங்க 4 பறவைகளை பிடிக்கிறாங்க. என்னென்ன பறவைகளை பிடிக்கிறாங்க அப்படின்னா, முதலாவது தீக், சேவல். அது பெருசா பறக்காது, அது பிடிது கொஞ்சம் அப்படி பறந்து ஒரு 10 அடி பறக்குமா, அதுக்கு மேல இதுக்கு மேல பறந்து அதோட கீழே விழுந்துடும், அதுக்கு மேல பறக்காது. இரண்டாவதாக தாவூஸ், மயிலை பிடிக்கிறாங்க. அது அதை விட கொஞ்சம் கூடுதலாக பறக்கும். பாருங்க, அந்த ஸ்டெப்பாக கொண்டு வர்றாங்க. அதை விட கொஞ்சம் கூடுதலா பறக்கும். மயில் ரொம்ப வேகமா பறக்க முடியாது, மேல ரொம்ப தூரம் பறக்காது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பறக்கும். ஒரு 20 அடி அல்லது 30 அடி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 40 அடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எல்லாம் பறக்காது மயில், அவ்வளவு தூரத்துக்கு உயரத்துக்கு போகாது மயில். இதை 2வது பிடிக்கிறாங்க. மூன்றாவதாக அல் குராப், காக்கையை பிடிக்கிறாங்க. அது அதை விட கூடுதலாக மேல பறக்கும். 4வது ஹமாமா, புறாவை பிடிக்கிறாங்க. அது அதை விடவும் கொஞ்சம் மேல போகும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த 4 பறவைகளை என்ன செய்யறாங்க, பிடித்து. ஏன் இந்த 4 பறவைகளை பிடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லிட்டேன், அரை மணி நேரம் மட்டுமே என்று. அதனால நான் சரியாக முடிக்கணும். எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய நேரம் 5.5 நிமிடங்கள் மட்டுமே. அருமையானவர்களே, இந்த 4 பறவைகளை பிடித்துக்கிட்டாங்க. பிடிச்சு அறுத்து கிறுத்து ரீஷ் இருக்குல்ல, அதனுடைய இறக்கைகள், அதையெல்லாம் பிடுங்கி 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 கலந்து கலந்து 4 பகுதிகளாக அல்லது 7 பகுதிகளாக ஆக்கி மலைகளின் மீது வைத்துட்டாங்க. அப்படியே அங்கங்க வச்சுட்டாங்க. அப்படியே கண் கூட பார்க்கறாங்க. இந்த மலைகளில் நின்று கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்றா அழைக்கிறாங்க. அதீக் அப்படின்னு கூப்பிடுறாங்க.
இந்த 4 பறவைகளுடைய தலைகளும் இவங்க பக்கத்துல தான் இருக்கு. தலையை வைக்கல, தலையை அவங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க, தன் பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க. அப்ப அதனுடைய தீக்கு என்று சொன்னதும் சேவல் என்று சொன்னதும் அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் அப்படியே கட்ட 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 கட்டன்னு எல்லாமே என்ன செய்யுது, சேர்ந்து அப்படியே பறந்து முண்டமா பறந்து வந்து இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய காலடியில் இருக்கக்கூடிய தலையை வந்து சேர்ந்து அது தீக்கு என்ன செஞ்சிருது, சேவல் உருவாயிடுச்சு. கண்கூடா பார்க்கறாங்க, இந்த காட்சி எப்படி பார்க்கறாங்க. இப்படி 4 பறவைகளையும் அதே மாதிரி என்ன செய்யறாங்க, பார்த்து முடிக்கிறாங்க. 4 பறவைகளையும் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த 4 பறவைகளும் ஒன்று சேர்ந்து அப்படியே வந்து முழு பறவைகளாக உருமாறியது என்ற விளக்கங்கள் தஃப்சீர்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்திகளிலிருந்து நாம் சொல்ல வருவது என்ன, இன்ஷா அல்லாஹ் அந்த 4 பறவைகளை ஏன் தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த 4 பறவைகளை ஏன், எல்லாவற்றுக்கும் ஒரு சபப் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு புரிந்து கொள்வதற்கு சொல்றேனே, யாராவது பள்ளிவாசல் கட்டும்போது அதுக்கு உதவுறாங்கன்னு வைங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படி உதவியவருக்கு சுவனலோகத்திலே ஒரு பெரும் மாளிகையை அல்லாஹ் எழுப்புறான் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எல்லா பள்ளி திறப்பு விழாக்கள்லையும் இதை பேசுவாங்க. ஆனா அதோட இன்னொரு வார்த்தையும் ஒரு கட்டத்தில் சேர்த்து சொல்றாங்க, ஒலவ் பி மஃபஹஸி கதாத்தின் அப்படிங்கிறாங்க. அது காடை குருவியினுடைய கூடு அளவுக்கு இருந்தாலும் சரியே. காடைக்குருவியினுடைய கூடு எவ்வளவு பெருசாவா இருக்க போகுது, சின்னது தானே, சின்னதா தானே இருக்கும். அந்த கூடினிற அளவுக்கு சின்ன இருந்தாலும் சரியே. அப்படின்னா நீங்க சிறிய அளவு உதவினாலும் சரின்னு அர்த்தம். அது ஒரு காரணம், புரியுது. ஆனா ஒரு கேள்வி வருது, சிறிய அளவு என்று சொல்வதாக இருந்தால் காடை குருவியினுடைய கூட்டை விட சிறியதாக சில குளவிகளினுடைய கூடு இருக்கு, அதை சொல்லி இருக்கலாமே. ஏன் அதை சொல்லாம காடைய ரசூல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க சொல்றாங்க, தான் பேசுறத பத்தி அவங்களே சொல்றாங்க, ஊத்தீது ஜவாமிஅல் கலிம், வார்த்தைகளினுடைய மொத்த சேகரமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. வார்த்தைகளினுடைய மொத்த சேகரமும் சுருக்கமாக இருக்கும், வார்த்தை கருத்து விரிவாக இருக்கும் அப்படிங்கிறான். அல்லாஹ் எனக்கு அப்படி வழங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காடை குருவி சொன்னதுக்கு காரணம் என்ன என்பதை இமாம்கள் ஆய்வு செய்யறாங்க. ஏன் அதை விட சின்னதாக சிட்டுக்குருவி இருக்கு, அதை விட சின்ன வண்டுகள் இருக்கிறது, புழுக்களினுடைய கூடுகள் இருக்கிறது. அப்ப அதை சொல்லி இருக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் காடைக்குருவியை கூட சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுது அந்த காடைக்குருவியினுடைய கூட்டை போய் இமாம்கள் ஆய்வு பண்றாங்க. லேசா நினைச்சிடக்கூடாது இமாம்களே, எவ்வளவு பெரிய ஆய்வு அது. ஆய்வு பண்ண போதுதான் அவர்களுக்கு புரிகிறது, அந்த காடைக்குருவிக்கு ஒரு பண்பு இருக்கு. என்ன பண்புன்னா, அது தன்னுடைய கூட்டில் மலம் கழிக்காது, சுத்தமா வச்சுக்கணும். பள்ளிவாசலை சுத்தமா வச்சுக்கங்கிறாங்க. பள்ளிவாசலை சுத்தமா வைங்க. இரண்டாவதாக, பள்ளிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பணமும் ஹலாலான பணமாக இருக்கட்டும், சுத்தமான பணமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நீங்க கொடுக்குறீங்க, வட்டியிலையும் மண்ணாங்கட்டியிலையும் சம்பாதிச்சது, ஹராம்ல சம்பாதிச்சதை கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய பணம் பரிசுத்தமானதாக இருக்கணும். இதற்கு வரலாறு காபத்துல்லாஹ்ல இருக்குது இந்த செய்தி. எனவே இதை அடிப்படையாக வைத்துத்தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றதாக இருந்தாலே அது நுணுக்கமானதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா தானே, அத்தா தானே, அத்தாவுடைய போய் அவங்கள போய் சேருது, அவங்களுடைய பிள்ளை தான், நான் அவங்களுடைய பிள்ளைன்ற ரசூலே சொல்றாங்க. அதனால தான் தன்னுடைய மகனாருக்கு தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. அருமையான பெருமக்களே, எனவே இந்த 4 பறவைகளை அவர்கள் தேர்வு செய்ததற்கான காரணத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் சொல்லுவோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வினுடைய ஆற்றல், வலிமை, அவனுடைய சக்தி என்பது அளவிட முடியாதது, கற்பனைக்கு எட்டாதது. அவனை நீங்கள் நேசித்து அவனை நீங்கள் கேட்டால் எந்த நிலையிலையும் எந்த சூழலையும் நிமிடத்தில் அல்லாஹ் மாற்றுவான். எத்தகைய அரசாக இருந்தாலும் அதை வீழச் செய்வான். முஸ்லிம்களுக்கு எதிராக யார் அநியாயம் பண்ணாலும் அநியாயத்தினுடைய உச்சத்துக்கு வரும் பொழுது அந்த அரசை
எதிர்கட்சி பெருசா இல்லையா அப்படி அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒழித்து கட்டுவான், அந்த ஆற்றல் மிக்கவன் என்பதை நாம் புரிந்து இந்த புனித ரமலானிலே மத்தியில் சிறந்த ஒரு ஆட்சி அமைவதற்கு, இந்த மக்களுக்கு எதிரான, எல்லா மக்களுக்கும் எதிரான இந்த ஆட்சி அழிவதற்கு, சிதைவதற்கு நாம் பிரார்த்திப்போமாக. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்போமாக. வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம்மை பொருந்திக் கொள்வானாக, ரமலானை நமக்கு பாக்கியமாக ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.